டிஎம்கே கட்சி, ஏடிஎம்கே கட்சி இந்த 2 கட்சியுமே கூட்டணி வச்சானா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ அதை ஒதுக்கிருங்க. பட் எலெக்ஷன் ரிசல்ட் டைம்ல என்ன வந்துச்சு அப்படின்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே கூட்டணி வச்சு விஜய் அவர்களை தோக்கடிக்க போறாங்க. விஜய் அவர்கள் எதிர்கட்சிக்கு தள்ளப்படுவார். அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. எஸ். ஸோ இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஏடிஎம்கேல இருக்கிற ஒரு எம்எல்ஏ சி.வி. சண்முகம் அப்படிங்கிறவர் ஓப்பனா ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காரு. திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொன்னால் பேரதிர்ச்சிக்குள்ளானோம். ஸோ அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி சார் வந்து எங்ககிட்ட திமுக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுது, நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. ஸோ அதனால நம்ம கட்சியில இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிற மாதிரி எங்க கிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன சொன்னார்னா, இல்ல பல தலைமுறைகளா நம்ம திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்றோம். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில திமுக சப்போர்ட்ல நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ அதனால நாங்க அதை தடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சி.வி. சண்முகம் தலைமையில இருக்கிற எம்எல்ஏக்கள் எடப்பாடி கிட்ட இதை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பிரஸ் மீட் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஒரு நியூஸ் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் டைம்ல வந்துச்சு. அதெல்லாம் நம்ம என்ன நினைச்சிருந்தோம், சேச்சே 2 கட்சி எதிர் கட்சிகள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படிப்பா கூட்டணி, அதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் அது பொய் கிடையாது, உண்மை. அந்த மாதிரி ஒரு டாக் இப்போதைக்கு போயிட்டு இருந்துச்சு. அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன், நீங்க கேள்வி கேட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சி.வி. சண்முகம் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னதுதான் ஒரு மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு. ஸோ அப்போ 2 கட்சியுமே கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து இப்போ கமெண்ட் பாக்ஸில் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்டர்நெட்லையுமே இந்த ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஹைலைட்டான இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையுமே கேளுங்க. ஓவராலா வந்து இப்போ ஏடிஎம்கேல, அதாவது ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியில ஓவராலா பாத்தீங்கன்னா 47 சீட்டு வந்து வின் பண்ணி வச்சிருந்தாங்க. தெரியுங்களா அது எல்லாத்துக்குமே? அதுல 17 சீட்டு வந்து எடப்பாடி சார் கையில இருக்கு, மிச்சம் 30 சீட்டு வந்து சி.வி. சண்முகம் அப்படிங்கிறவங்க கூட்டணியில இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எடப்பாடி அவர்கள் கையில கண்ட்ரோல்ல ஒரு 17 சீட்டும், சி.வி. சண்முகம் அப்படிங்கிற அவரோட கண்ட்ரோல்ல ஒரு 30 சீட்டுமே இருக்கு. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணீங்கன்னா நீங்க ஓவராலா 47 சீட் வரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்க கிட்ட ஒரு 30 எம்எல்ஏக்கள் கிட்ட இருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச வந்தாங்க அப்படின்னா நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஏடிஎம்கே கட்சி வந்து உடையாம பாதுகாப்பா இருக்கும். நாங்க அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகணும்னு தான் ஆசைப்படுறோமே தவிர கட்சியை முறிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையுமே சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விஜய் அவர்கள். ஸோ அப்படி அந்த விஜய் அவர்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் இப்போதைக்கு நாளைக்கு வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஆளுநர்கிட்ட நான் தான் அதிக சீட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். 1 சீட்டு 2 சீட்டுக்கு போராடிட்டு இருந்த மனுஷனுக்கு இப்போ 30 சீட்டு ஜாக்பாட் அடிக்க போகுது. ஸோ அவங்க ஓப்பன் டாக்கா சொல்லியிருந்தாங்க, நான் இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ மேபி ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 30 சீட் அப்படியே ஜாக்பாட்டா விஜய் அவர்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் மிகப்பெரிய ஒரு பெரிய கட்சியா டிவிகே கட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்டு அவர் இப்போ முதலமைச்சராகி, விஜய் அவர்கள் முதலமைச்சராகி கிட்டத்தட்ட 717 ஒயின் ஷாப்பை வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ண போகிறாங்க. மெயினாக பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், கிராமப்புறங்கள் ஆகட்டும், கோயில் பக்கத்தில் இருக்கிறது, ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நடக்கிற இந்த ஆட்சி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதையும் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.